போட்டு பக்கோடா நீங்க செஞ்சிருக்கீங்களா? இல்ல எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு கத்துக்கங்க. பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டாணி பக்கோடா. இதுக்கு பேர் பேயாக்கியா. இது ஒரு பர்மீஸ் டிஷ். இதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த பச்சை பட்டாணி 1 கப், கடலை மாவு 1 கப், வெங்காயம் நறுக்கியது 1 கப், மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் நறுக்கியது 2, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ பட்டாணி இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், லோ கேலரின்றதுனால வெயிட் லூஸ் பண்றவங்க நினைக்கிறவங்க இதை சாப்பிடலாம். இது ஒரு பாத்திரத்துல முதல்ல இந்த பட்டாணி எடுத்துக்கிட்டு இது லேசா அப்படியே கொஞ்சம் அப்படி மசிச்சு விட்டுக்கிட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம், எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான். இதுலேயே வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ண ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இது சேர்த்து முதல்ல நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து கலந்துக்கணும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் நம்ம காய வச்சுருக்கோம். இது பட்டாணி பக்கோடான்றதுனால வறுத்து எடுக்கணும். பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்து கம்ப்ளீட்டாக பட்டாணி வெங்காயம் எல்லாம் கோட் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி நிறையா ஊற்றாதீங்க, இது ரொம்ப தின்னாக வரக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேருங்க தண்ணி. இப்போ இவ்வளோ கெட்டியாக இருக்கணும் மாவு. இதுக்கு மேலே தண்ணியாக இருந்தால் நீங்கள் போட போகும்போது வராது. இப்போ இந்த எண்ணெய் காஞ்சாச்சு. போட போகும்போது எப்போவுமே 2 ஸ்பூன் வச்சு போட்டிங்கன்னா இதில் ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஸ்பூனால் இப்படி லேசாக தள்ளினீங்கன்னா இந்த பக்கோடா விழும். இதை பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை சின்னதாகவும் போட்டுக்கலாம். இது இப்போ நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ஸ்பூன் யூஸ் பண்ண கஷ்டப்படுறவங்க கையிலையும் கிள்ளி போடலாம், இது ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம ஸ்பூனால் போட்ட பட்டாணி போண்டா நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸ்பூனால் போட வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்காக இப்படி சின்னதாக கையால் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஸ்பூனால் போட்டது கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். இது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆயிருக்கு, கொஞ்சம் முருகலாகவும் ஆயிருக்கு. இதை இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதை இந்த மாதிரி சின்னதாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். பேயாக்கியா அதாவது பர்மீஸ் பட்டாணி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுட சுட மழை காலத்தில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 6 நாளும் இது டேஸ்ட் மாறி போயிடும். பட்டாணி பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த பச்சை பட்டாணி 1 கப், கடலை மாவு 1 கப், வெங்காயம் நறுக்கியது 1 கப், மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் நறுக்கியது 2, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பட்டாணி பக்கோடா
செய்முறை: ஒரு பாத்திரத்தில் வேக வைத்த பச்சை பட்டாணியை சேர்த்து மசித்து அதனுடன் வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். கலந்ததும் அதில் கடலை மாவை சேர்த்து நன்றாக கலந்து அதனுடன் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதை காய்ந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடாவாக போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுத்து சூடாக பரிமாறவும்.